நம்ம கரையை தவிர்த்து 2, 3, 4 மீது 5 கரைக்காரவங்க சேர்ந்து வரி வசூல் பண்ணிட்டு வர்றதுக்கான அதிகாரம் இல்லாமல் போன பின்னாடி கரைக்காரங்க உங்களுக்கு மட்டும் என்ன உரிமை வேண்டி கிடக்கு? இப்போ பொது வரின்னா என்ன? யாராவது 2 பேர் அந்த பிறநாளில் ஒரு ஆள், காலமரத்தில் ஒரு ஆள், மதுரையில் ஒரு ஆள் இப்படி வசூல் பண்ணுறீங்கல்ல, இந்த வசூல் போன கும்பாபிஷேகத்துக்கு எப்படி நடைமுறை பண்ணேன் அதே மாதிரி வசூல் பண்ணட்டும். வசூல் பண்ணி கொண்டு வந்து காசை வந்து திருவிழா நடத்தட்டும். ஏன்னா ஒரு கமிட்டி மாதிரி போட்டுக்கணும். இல்லை அவரார் தன்னெழுச்சியாக தானே எல்லாமே பண்ணோம். அதே மாதிரி நல்லபடியாக அவராருக்கு என்ன ஊருக்கு 4 பெரிய மனுஷங்க சேர்ந்து எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ பார்க்கணுமோ இது போன வட்டம் பார்த்தீங்கல்ல, அதையும் நடைமுறையை பாருங்கள். பார்த்துட்டு இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு 2 3 யாரும் வந்து வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை இல்லாத போது கரைக்காரர் உங்களுக்கு மட்டும் எதுக்கு அந்த உரிமை? வசூல் பண்ணிட்டு வந்த இதை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். உங்கள்கிட்ட ஒப்படைக்க நீங்கள் அதுக்கான ஆளுக கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு உண்டான ஆள், நீங்கள் தலைமைக்கான ஆள் கிடையாது. நீங்கள் வந்து ஊருக்கு நியாயமான ஆள் கிடையாது. அதனால் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. உங்களால் நீ செய்கிற தப்பியான்னு நானோ ஆப்போசிட் பார்ட்டியோ நீ செய்கிற தப்புன்னு கேட்குறக்கு உங்களுக்கு திராணி இல்லாத போது நீங்கள் அதில் இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு நீங்கள் அதில் இருக்கணும்? என்கிட்ட மட்டும் அதிகாரத்தை காட்டுற இல்லையா? ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட நீ உங்களுக்குள்ளே பிரச்சனை, நீங்கள் கோடு நாடு பார்த்தீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட காசு நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக வாங்க முடியாது, அது உங்கள் கரை பஞ்சாயத்து, நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைங்க யார்கிட்ட ஒப்படைங்கன்னு தன்னவலகளை என்றைக்கு உங்கள் கரையில் உத்தரவு போட்டிருந்தா அவர் வாங்குவார், நாங்கள் அவர்கிட்ட வரி நோட்டை ஒப்படைக்கிறதோட என் கடமை முடிஞ்சு, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயத்தில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி தன்னவலகளை நான் இன்னார்கிட்ட நீ வரி வாங்கக்கூடாதுன்னு காந்தித்தேவர்கிட்ட நீ டிமாண்ட் பண்ணுற. என்ன இதை பார்த்துட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னையா நியாயம்? ஒன்று நியாயத்தை நீங்கள் சொல்லு, இல்லை நான் நியாயத்தை வாங்கிட்டு வந்ததை ஏற்றுக்க மறுக்கிறவன் எங்கே போகணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்போ பொது வரியாக போகிறேன்னா பொது வரிங்கிறது முடிவுக்கு நீங்கள் போனீங்கண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக திருவிழா நல்லா நடக்கட்டும், பொது வரியாகவே இருக்கட்டும். பொதுவாக வசூல் பண்ண ஆள் வந்து காசு ஒப்படைக்க ஆளாக கரைக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது. யாருக்குமே உரிமை இல்லாத போது கரைக்காரங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சாமி யாருக்கும் எந்த உரிமை இல்லாத போது சாமி வந்து உன் வீட்டுக்கு சாமி நாங்கள் வரவிட மாட்டோம், உன் வீட்டுக்கு சாமி வராது, அந்த உரிமையும் உனக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஊருக்கு பொதுவான ஆளாக இல்லையே, நீங்கள் ஊருக்கு கரைக்காரருக்குங்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த மரியாதைங்கிறது நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் அதுக்கான ஆளாக இல்லாத போது உங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அதனால் ஒன்று கிராமத்தில் உள்ள முக்கியஸ்தரும் சரி, எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம், ஒன்று நீங்கள் இந்த 2ஆம் கரை பஞ்சாயத்தில் மனச்சாட்சியோடு இருக்கணும்டா இந்த கிராம அன்னைக்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதில் தலையிடாமல் தன்னை வழங்கினீங்களோ அதே மாதிரி அந்தந்த கரை தலைமையிட்ட கொடுத்துட்டு தன்னை வளைக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்டா பொது வரியாக போடுங்கன்னா பொது வரியாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கரைக்காரருக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் காசு எல்லாத்தையும் வசூல் பண்ணி கரைக்கார்ட்ட கொடுத்து பணப்பட்டுவாடா பண்ணக்கூடாது. 6 பேரில் 5 பேர் 6 பேர் ஊரில் கிராம பணம் போட்டிருக்கீங்களோ அவங்க பேரில் போட்டுங்க, அதில் அவங்க இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் தான் தலைமைக்காரரு, அவர் பேரில் தான் காசை ஒப்படைப்போங்கிற அந்த அவருக்கு மட்டும் அதிகாரம் கொடுக்குங்கிறது அதை நான் ஏற்றுக்க முடியாது, அது முடியாது. அவங்க ஊருக்கு நியாயமானவங்க கிடையாது, ஊருக்கு பொதுவான ஆள் கிடையாது, அது ஒரு பார்ட்டி ஆள், அதுக்கு ஒத்துக்க முடியாது. பொதுப்படையாக போட்டால் எல்லாமே பொதுப்படை தான், யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதுக்கு ஓகேண்டா சொல்லுங்கள், இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராமம் வந்து என்னடா அவன் எப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்னையை சடைச்சிக்கிறாங்க. எங்கள் உரிமைக்கு இல்லைன்னு யார் எதுக்கு நின்றாலும் நாங்கள் அதுக்கான வேலையை பார்ப்போம். ஒன்று நீங்கள் ஆமாம் அவன் சொல்கிறது நியாயம்தான், ஒன்று நம்ம அதில் தலையிடாமல் இருக்கணும், தலையிட்டால் நீங்கள் செய்கிற தப்புன்னு தட்டி கேட்குறதுக்கு திராணி இருக்கணும். 2ம் இல்லை அப்படின்ட்டா அவன் நான் என்ன செய்கிறேனோ அதை நான் செய்வேன், அப்புறம் கிராமத்தை எதிர்த்து பண்ணிட்டான்னு சொல்லி யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆமாம், இது வந்து இதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கட்டாய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் இதை வந்து நம்ம காலமெல்லாம் இதை தூக்கிக்கிட்டே தெரிய முடியாது. நீங்கள் உங்களுக்கு வேணால் இது ஒரு டைம் பாஸ் மாதிரி தெரியலாம்.
இந்த வீடியோ பதிவையும் வந்து ஊரில் வந்து இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. இருந்தாலும் இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கொ தயவுசெய்து நீங்கள் பெரிய பெரிய முக்கியமான வேலையெல்லாம் இருப்பீங்க. இருந்தாலும் இதை கொஞ்சம் கொஞ்சம் நேரம்னாலும் கேட்டு என்ன என் பக்கம் இருக்க நியாயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது நாளைக்கு நான் கூட்டத்துக்கு நான் வருவேன். வந்தீங்கன்னா நான் பேசினதை எல்லா முக்கியஸ்தரையும் ஊர் குரூப்லேயும் எல்லாத்துலேயும் போடத்தான் போகிறேன். நான் வந்து அங்கே வந்து எதுவும் பேச போகிறதில்ல. நான் எல்லாத்தையுமே தெளிவாக இதில் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து நான் பேசுனதில் தப்பு இருந்தால் நீங்கள் என்னங்கிறத என்கிட்ட கேட்கலாம். சரியா? இல்லை நியாயமாக பட்டுச்சு அப்படின்ட்டா நீங்கள் அதுக்கான வேலையை பாருங்கள். ஏன்னா நான் என்னோடய கடமை இதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை, அதை சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். சரியா? நீ தப்புன்னா தப்புன்னு சொல்லு. இல்லை நீ பேசுன நியாயம்தான்ப்பா, நாங்கள் ஊர் முடிவு எடுக்கிறோன்னு சொன்னால் ஊர் ஒரு கட்டுப்பாடை ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் என்ன ஒரு கிராமங்கிறது ஒருத்தர் பேச்சே வச்சு எல்லாமே இருக்கிறன்னா அது எப்படி சரியாக வரும்? நீங்கள் அப்போ நம்ம பரம்பரையாக என்ன நடைமுறை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ அதை வந்து ஒருத்தருக்காக நீங்கள் அதை மாற்றி அமைக்க நினைக்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய எவ்வளவு பெரிய இது தெரியுமா? அது ஒருத்தர் உரிமையை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கான அர்த்தம். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இப்போ எல்லாமே பொதுப்படியாகவே எல்லா காரியம் பண்ணிட முடியுமா? கிராமத்தில் ஒரு ஏலம் விடுறதா கம்மா ஏலமாக இருக்கட்டும், இல்லை மீன் பிடிக்கிற ஏலமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒருத்தர் உரிமை சார்ந்தது. பிறந்தவன் தான் அதை இது பண்ண முடியும். எல்லாருக்கும் இருக்கிற உரிமை மாதிரி தான் எனக்கு இருக்குது. எனக்கு நீங்கள் ஒன்றும் உரிமை கொடுக்கல. நீங்கள் அதில் தலையிடவே இல்லை. நான் எனக்கான உரிமையை நான் எங்கே வாங்கணுமோ அங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு நடைமுறை என்னமோ அதை மட்டும் அதையாவது செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆமாம், யாரையாவது இதில் நான் புண்படும் மாதிரியும் பேசியிருந்தா அதை தவறாக எடுத்துக்கேன். என்னுடைய மன ஆதங்கம், அதனால் நான் இது பேசியிருக்கேன். என்ன பல வருஷமாக வந்து காடமரத்தில் இந்த அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கியே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஆமாம், இதை இன்னும் இழுத்துக்கிட்டே போய் நாங்கள்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு சந்ததி. எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்கள் வந்து கலகத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை முடிக்கத்தான் பார்க்குற மாதிரியே கலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. என்ன அதனால் நாங்கள் வந்து யாரையும் எதிர்த்து சண்டை போடணும் இல்லை பகைமை பாராட்டணுன்னா தேவை கிடையாது. எல்லோரும் எல்லா இடத்துலையும் நிற்கிறோம். யாரையும் பகைச்சிக்கிறக்கூடாதுங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு. வர்றோம், சாமி கும்பிட்றோம், நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கோம். யார் பிரச்சனைக்கும் எந்த பிரச்சனைக்கும் போகிறது கிடையாது. எல்லா முன்னோர்களும் சரி, நாங்களும் அப்படி தான் இருக்கோம். ஆனால் எங்களை தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இந்த பிரச்சனை மூலமாக வந்து எல்லாத்தையும் ஒரு எதிரி மாதிரி காட்டி என்னமோ ஊருக்கு வரன்னு நினச்சாலே நமக்கு அவ்வளோ ஒரு மனவேதனை. அது எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை என்னென்னு. தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன அப்புறம் இல்லை அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன்னா அந்த முடிவு நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசக்கூடாது. அதையும் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.